இந்த மரணங்களுக்கு பிறகு அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது யார்? விஜய் தான் நினைக்கிறார். அவர் இந்த 41 பேர் உயிரிழந்ததை பற்றி அவர் கவலைப்படலை. அதுக்காக கொஞ்சம் கூட அவருடைய முகத்தில் சோக நிழலே கிடையாது. ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் பேசினா சோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் பேசுகிற மாதிரி தான் தெரியுதே தவிர அவர் உணர்வுபூர்வமாக அவர் அதுக்கு வருந்துவதாக தெரியவில்லை. அவருடைய முகத்தில் எந்த சோக நிழலும் கிடையாது. அவர் சிஎம் சாரை சீன்றார். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது. 41 பேர் இறந்து போகிற நேரத்தில் என்னால் அன்றைக்கி வர முடியாமல் போச்சு, ஐம் வெரி சாரி, அன்றைக்கி நாங்கள் இருந்தோன்னா இன்னும் ஏதாவது பிரச்சனையாக நான் பயந்துட்டு வந்துட்டேன். அது ஒரு மாரல் ஃபியர், அது ஒன்றும் பயம் கிடையாது. மேலும் ஜனங்க நெருக்கி அடித்து வந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டோன்னா அது ஒரு நல்ல வேல்யூபிள் ரீசன். அது நான் என்னால் வர முடியல, சரி அன்றைக்கி அடுத்த நாளே உங்கள் வீட்டில் வச்சு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம், ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கலாம், அன்றைக்கே நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கலாம், இதுக்காக நான் வருந்துகிறேன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கல, இது பெரிய ஒரு சோகம், இது துக்கம், இது துயரம், இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும். 3 நாள் வாய மூடிக்கிட்டு இருந்துட்டு மற்ற ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க சொன்ன பிறகு இவர் ஒரு 3 நிமிஷம் பேசுகிறார். அப்போ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? இந்த மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்குது? தன்னை நம்பியவர்கள் மீது இவருக்கு என்ன அக்கறை இருக்குது? தன்னுடைய ரசிகர்கள் மீது இவருக்கு என்ன அக்கறை இருக்குது? அப்போ இதை வச்சு திரும்ப உடனே திமுக தான் காரணம், சிஎம் தான் காரணம், அவருடைய குடும்பம் தான் காரணம்னு சொல்லி பழி போட பார்க்குறேன்னா ஸ்டாம்பீடுக்கும் வயலன்ஸுக்கும் வித்தியாசம் இல்லையா? யாரோ தூண்டி விட்டால் ஒரு வன்முறையாக மாறும், லத்தி சார்ஜிங் போகும், ஃபயரிங் போகும். அப்படி நடந்திருந்தால் அதுக்கு திமுக தான் பொறுப்புன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொண்டர்கள் அளவு கடந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் 4-5 பேர் தான் நிற்க முடியுங்கிறது தான் கணக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது இப்படி 3.25 அடி, இப்படி 3.25 அடி, இப்படி 3.25 அடி, இப்படி 3.25 அடி, 4 பக்கம் 3.25 அடி அளவுள்ள ஒரு ஸ்கொயர் மீட்டர். அதில் ஒரு 5 பேர் நிற்கலாம் ரிலாக்ஸ்டாக. அதில் 10 பேருக்கு மேலே நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரள் அந்த இடத்துல போய் காத்துட்ருக்காங்க. அதுவும் 7 மணி நேரம் காத்துட்ருக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? இதுதானே உண்மையான காரணம், இதுதானே சயின்டிஃபிக் ரீசன். இதுதானே ஒருத்த மேலே ஒருத்த ஏறி மிதித்து தானே சேர்த்தாங்க. யாராவது ஸ்ப்ரே அடித்தாங்களா, மயக்க மருந்து அடித்தாங்களா, அல்லது யாராவது கல் எறிஞ்சாங்களா, யாரையாவது அடித்து கழுத்து நெரிச்சு கொண்டாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இவங்களே சொல்லி ஆம்புலன்ஸை வரவழைக்கிறாங்க, இவங்களே ஆம்புலன்ஸில் வண்டி அனுப்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி 10 நிமிஷம் ஆம்புலன்ஸ் வந்துருந்தாங்க? ஆம்புலன்ஸ் வந்ததுனால தானே அது 100 பேர் காப்பாற்றுறாங்க. அப்போ இது ஆதாயம் தேடுவதே குறியாக இருக்கிறதே தவிர உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதில் அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதுதான் அவருடைய அணுகுமுறையிலிருந்து வெளிப்படுகிறது.